Good day, students. Today we are going to talk about debentures. Meaning, in corporate finance, a debenture is a medium to long-term debt instrument used by large companies or government organizations to borrow money at a fixed rate of interest. தமிழ்ல டிபெஞ்சர்னா கடன் பத்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு நிதி நிறுவனமானது இல்லை ஒரு நிறுவனமானது நிதியை அவங்களுக்கு தேவைப்படும். எதற்காக? அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பான்ஷனுக்காக. ஸோ எக்ஸ்பான்ஷனுக்காக அவங்க நிதி தேவைப்படும் போது மக்கள்கிட்ட அவங்க வாங்குறாங்க. அதை நம்ம பங்குன்னு சொல்கிற ஷேர்ஸ் மூலியமாகவும் வாங்கலாம், டிபெஞ்சர்ஸ் கடன் பத்திரம் மூலியமாகவும் வாங்கலாம். ஸோ பங்கு நம்ம ஏற்கனவே போதுமான அளவு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிபெஞ்சர்ஸ். ஸோ இந்த டிபெஞ்சர்னா கடன் பத்திரம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ கடன் பத்திரம் மூலியமாக நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான காசை மக்களிடம் வாங்கிக்குவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வட்டியாக கொடுப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஸோ டிபெஞ்சரோட டைப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ ஒரு பொருளை மார்க்கேஜ் பண்ணி அவங்க ஒரு டிபெஞ்சரை கிரியேட் பண்ணாங்கன்னா இட் இஸ் கால்ட் செக்யூர்ட். வேறஸ் எந்த பொருளையும் அவங்க மார்க்கேஜ் பண்ணாமையோ இல்லை ஏதோ செக்யூரிட்டி கொடுக்காம பண்ணாங்கன்னா இட் இஸ் கால்ட் அன்செக்யூர்ட். செகண்ட் ஒன் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெடிமபிள். ஸோ ரெடிமபிள்ன்றது என்னென்னா, ஸோ அந்த கம்பெனி ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ அந்த காசை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். அதுதான் ரெடிமபிள். இர்ரெடிமபிள்ன்றது அந்த காசு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த காசு எப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வரும்னா, அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது மட்டும்தான், அந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணும்போது மட்டும்தான் அந்த காசுக்கு அவங்களுக்கு வரும். தட் இஸ் இர்ரெடிமபிள். தேர்ட் ஒன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர்ஸ், செகண்ட் டிபெஞ்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர்ஸ்னா, ஸோ ஃபஸ்ட்டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணதுக்கப்புறம் தான் செகண்ட் டிபெஞ்சருக்கு பே பண்ணுவாங்க. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி வி கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர்ஸ் அண்ட் செகண்ட் டிபெஞ்சர்ஸ். ஆன் த பேசிஸ் ஆஃப் கன்வெர்ட்டபிலிட்டி. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் கன்வெர்ட்டபிலிட்டினா, ஸோ ஆல் த டிபெஞ்சர்ஸ் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு ஷேர்ஸ், பட் ஷேர்ஸ் cannot be converted into debentures. So on the convertibility on the basis of first one is non-convertible. So non-convertible is, it is already mentioned in the debentures, it cannot be convertible, so it is called non-convertible. And the second one is partly or fully convertible. The second type ன்றது, so ஒரு 1 lakh debenture நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா, so 50,000 can be redeemable, convertible into shares or fully convertible into shares. So it is called partly or fully convertible. And last one is on the basis of recording. On the basis of recording we have two types, registered and bearer. So registered debenture என்னன்னா, so debenture எந்த கம்பெனிலேருந்து நம்ம வாங்குறோமோ அந்த கம்பெனியில் நம்மளோட பேர், நம்மளோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் registered debenture. Bearer debenture is nothing but the debenture holders details cannot be registered in the company. So bearer டிபெஞ்சர்ன்றதுனா அந்த டிபெஞ்சர் யார் அந்த டிபெஞ்சரை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னோட அதோட அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம கம்பெனியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்காது. அது ஏன்னா ஒரு டிபெஞ்சர் இன்னொருத்தர் விற்றதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கூப்பன் இருக்கும், அந்த கூப்பன் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. கிளியர்? The difference between debentures and shares. So difference, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துட்டாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸில் a share holder is a part of owner of company, whereas debenture holder is a creditor of a company. ஸோ ஷேர் ஹோல்டராக இருக்கும்போது அந்த கம்பெனியோட ஓனராக இருக்கலாம், டிபெஞ்சர் ஹோல்டராக இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு கடன் ஈந்தவராக இருக்கலாம், கடன் கொடுத்தவராக இருக்கலாம். செகண்ட் ஒன் ஓட்டிங். ஸோ ஷேர் ஹோல்டர் ஆல்ரெடி நமக்கு தெரியும், he can vote in any management decisions. So debenture holders cannot be
cannot have a voting rights. Third one, management. So management na, the shareholders can become a director and participate in the management of the company. So ஒரு particular amount க்கு மேல particular percentage க்கு மேல like 5 to 10% க்கு மேல நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா you will become a director and you can manage, you can take part in the management. Whereas debenture holders நீங்க எவ்வளோ கடன் கொடுத்திருந்தாலும் only you are a கடன் கொடுத்தவரை மட்டும் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. you cannot be taken into the part of the management. Then return. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டருக்கு வந்து என்ன ரிட்டர்னாக கொடுப்பாங்க? இன்ட்ரெஸ்ட். என்ன வட்டிக்கு அவர் கொடுக்குறாங்களோ அந்த வட்டி கொடுப்போம். வேற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கொடுப்போம்? டிவிடெண்டாக ரிட்டர்ன் கொடுப்போம். இட் இஸ் அப்ரூவ்டு பை மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அண்ட் ஃபிஃப்த் ஒன், செக்யூரிட்டி. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வாட் எவர் ஹேப்பன் வி நீட் டு பே டு த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ தென் ஒன்லி வி கேன் பே டு த ஷேர் ஹோல்டர்ஸ். ரீபேமெண்ட். ஸோ ரீபேமெண்ட்டை பொறுத்தவரை ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் ஒரு ஷேர்ஸ் இருக்குது. அந்த ஷேரில் மட்டும்தான் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுவாங்க ஷேர்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது. வேறஸ் நம்ம டிபெஞ்சர்ஸை பொறுத்தவரை எப்பயுமே நம்ம ரீபேமெண்ட் கம்பல்சரி பண்ணிடுவோம். ஷேர்ஸ்க்கு வந்து அப்படி ரீபேமெண்ட்ன்றது இட்ஸ் cannot be showed. இட் மே ஆர் மே நாட். டேக்ஸ் அட்வான்டேஜ். ஸோ டேக்ஸஸ் அட்வான்டேஜ்ன்றது டிபெஞ்சருக்கு வந்து கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. So they will deduct it on profit. So it will be a support for the company. Whereas dividend என்றது the companyயோட profitல இருந்து தான் கொடுக்குறாங்க. So it will don't have any advantage on tax. Then so difference பார்த்துட்டோம். அதே போல் similarities-ம் பார்த்தா தான் நமக்கு அது என்னன்னு நமக்கு கிளியராக தெரியும். Similarities between shares and debentures. So both are financial asset. ரெண்டுமே வந்து ஒரு சொத்து தான், ஃபினான்ஷியல் சொத்து. செகண்ட், போத் கேன் பி இஷ்யூ டு பப்ளிக். ஸோ ஆஸ் எ கம்பெனியாக நம்ம இது ரெண்டுமே பப்ளிக் இஷ்யூ பண்ணுறோம். எதுக்காக? சோர்ஸ் ஆஃப் ரைசிங் மணி ஃபார் கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டுத்தையும் பப்ளிக்கு நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஷேர்ஸாக இருக்கட்டும், டிபெஞ்சர்ஸாக இருக்கட்டும். தே கேன் பி இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட். ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஷேர்ஸையும் நம்ம டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம், டிபெஞ்சரையும் நம்ம டிஸ்கவுண்ட்லேயே இஷ்யூ பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் வி கேன் இஷ்யூ ஆன் ப்ரீமியம் அண்ட் பார் ஆல்சோ. ஸோ அக்கௌண்டிங் பொறுத்தவரை அக்கௌண்டிங் ஆஃப் டிபெஞ்சர்ஸில் வி ஹேவ் டூ டைப்ஸ், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் நீங்கள் 100% கிளியராக இருந்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் சிம்பிள், ஈஸி, அதே தான். ஸோ இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸை பொறுத்தவரையும் ஸோ வி ஹேவ் டூ டைப்ஸ். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் வந்து ஒரே ஆன் த கோவில் போயிடுவாங்க. இன்னொன்று வந்து இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் வந்து மோஸ்ட்லி யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒன்லி சிம்பிளாக ஒன் கோவில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட சம்மும் ஒன் கோ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரே டைமில் ஃபுல் அமௌண்ட்டையும் நமக்கு பே பண்ணிடுவாங்க. இட் கேனாட் பி லைக் இன்ஸ்டால்மெண்ட் லைக் ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸில் பே பண்ணுற இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பே பண்ண மாட்டாங்க, ஒரே கோலே கொடுத்துருவாங்க ஃபுல்லாக. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 1 நம்ம பார்த்துடலாம். So illustration 1 Timex Limited issued 1000 debentures 8% of ₹100 each. So in the 1000 debentures, so 8% is the interest rate. So ₹100 is the face value of debenture. So total value will be 100 into 1000, 1 lakh rupee will be the total value. So இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம பார்ப்போம். We have 5 types. First one, issued at par, redeemable at par. ஸோ அவர் இஷ்யூ பண்ணும்போது ஆக்சுவல் ரேட்டில் தான் கொடுக்குறாரு, ரெடீமல் பண்ணும்போதும் ஆக்சுவல் ரேட் தான். ஸோ ரெடீமபிள் இஸ் நத்திங் பட் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் வாட் வில் வி கெட். கிளியர்? ஸோ இன்ட்ரெஸ்ட் போக நமக்கு என்ன கிடைக்குன்றது தான் ரெடீமபிளில் நமக்கு கிடைக்கிறது. So as usual, so normal entry, bank account debit to 8% debenture account, being issue of 1000 debentures of ₹100 each at par, repayable at par. So நம்ம already சொன்ன மாதிரி 1000 debentures into 100, 1 lakh rupee will be, as a company we will receive 1 lakh rupee in bank. So bank account debtor to 8%,
debentures account. Second entry, issued at a discount of 5%, repayable at par. So repayable at par na repay பண்ணும்போது அந்த என்ன வேல்யூவோ ஃபுல் வேல்யூ அந்த வேல்யூக்கு நமக்கு ரீபே பண்ணிடுவோம். ஸோ issued at discount நம்ம இஷ்யூ பண்ணும்போது 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ 5% எதில் டிஸ்கவுண்ட்டு? ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 100 rupees. ஸோ 100 rupeesல 5% எவ்வளோ? 5 rupees. ஸோ 5 into total shares, total debentures 1000. ஸோ 5000 will be discount. So as usual, same entry, bank account debit, discount on issue of debentures debit to 8% debentures. To 8% debentures la total amount 1 lakh. So bank level irukku namakku 95000 pay பண்ணுவாரு ஏனா 5000 will be discount. Third entry, issued at premium of 10%, repayable at par. So issue பண்ணும்போது 10% premium ல issue பண்றோம், ஆனா repay பண்ணும்போது par வேல்யூக்கு தான் நம்ம திருப்பி கொடுக்குறோம். So how much we get it? 10% premium na, so 10% of 100 வந்து 10 rupees வந்து excess. So 10 into 1000, 10,000 rupees will be excess amount. So bank account எவ்வளோ இருக்கும்? 1,10,000 அவங்க பே பண்ணுவாங்க to 8% debentures 1 lakh total value to securities premium excess amount 10%, 10,000 will be given. So being issue of 1000 debentures of rupees 100 each at 10% premium, repayable at par. Fourth entry, issued at par, redeemable at premium of 10%. So issue பண்ணும்போது பார்ல அதாவது ஆக்சுவல் ரேட்டு கொடுத்துறாரு, ரெடீமபிள் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணும்போது 10% ப்ரீமியம் எக்ஸஸாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? கம்பெனிக்கு எக்ஸஸாக 10% கொடுத்தா லாஸு. கிளியர்? நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் மொதல் அவர் பே பண்ணும்போது எவ்வளோ பண்ணுவார்? 1 lakh தான் கொடுப்பாரு, ஏன்னா இஷ்யூட் அட் பார். ஸோ 1000 டிபென்ச்சர்ஸ் இன்டூ 100 rupees 1 lakh அவர் பண்ணிடுவார். பேங்க் அக்கௌண்ட் டெபிட். லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? 10% ப்ரீமியம் கொடுத்தா 1 lakhல 10,000 rupees லாஸ். to 8% debentures, so total value 1 lakh. to premium on redemptions, so premium நம்ம excess கொடுக்கறனால to premium on redemption 10,000 rupees. being issue of 1000 debentures issued at par rupees 100 each, repayable at premium 10%. Fifth one is issued at discount of 5%, repayable at premium of 10%. so issue பண்ணும்போது 5% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்றோம், ரீபேபிள் பண்ணும்போது 10% எக்ஸஸாக கொடுக்குறோம். ஸோ என்ன ஆகும்னா, ஸோ இஷ்யூ பண்ணும்போது ஒரு 5,000 rupees நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றோம். ஸோ ரீபேபிள் அப்போ ப்ரீமியம் 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? லாஸ் நமக்கு 10% லாஸ் ஆகும். கிளியர்? பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் 95,000. ஸோ எவ்வளோ அவர் பே பண்ணுவார்? 95,000 பே பண்ணுவார். எவ்வளோ நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 5,000. லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் 10,000 rupees, ஏன்னா எக்ஸஸாக ப்ரீமியம் 10% கொடுக்குறனால நமக்கு கம்பெனி சைட்லேருந்து லாஸு. to 8% டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் 1 lakh, to premium on redemption account 10,000, being issued at discount of 5% and repayable at 10%. So thank you students. So time and tide, wait for none. Make use of your time. Thank you.